அமேசான்ல இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினேன். இந்த வாட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் கலர் லைட் வந்து எரியும். ஆனா இப்ப எரியல. ஆனா எரிஞ்சுட்டு தான் இருக்கு. என்னோட பிளட் வந்து கிரீன் லைட்ட அப்சர்வ் பண்ணும். ஹார்ட் வந்து பம்ப் ஆகும்போது நெறைய பிளட் ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ அப்ப வந்து கம்மியான அந்த லைட் வந்து தான் திரும்ப இதுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அத பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி தான் நம்மளோட ஹார்ட் ரேட்ட வந்து கால்குலேட் பண்ணுது. ஸ்ட்ரெஸ் லெவல் மேனேஜ்மென்ட்ட எப்படி மெஷர் பண்ணுதுன்னா, நம்மளோட ஹார்ட் ரேட் வேரியேஷன்ஸ் இருக்கும்ல. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனா ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம ரிலாக்ஸ்ல இருக்கும்போது ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கும். ஸோ அந்த வேரியேஷன வந்து மெஷர் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும் இது கால்குலேட் பண்ணுது. ஆக்ஸிஜன் லெவல கால்குலேட் பண்றதுக்காக இது ஒரு இன்ஃப்ராரெட் லைட்ட வந்து யூஸ் பண்ணுது. ஆக்ஸிஜன் வந்து ரெட் லைட் அப்புறம் இன்ஃப்ராரெட் லைட்ட வந்து அப்சர்வ் பண்ணுன்றதுனால அதை யூஸ் பண்ணி நம்மளோட பாடியில உள்ள ஆக்ஸிஜன் லெவல இது மெஷர் பண்ணுது. நம்மளோட ஹேண்ட் மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதை பேஸ் பண்ணியும் நம்மளோட ஹார்ட் ரேட் எந்த அளவுக்கு லேசா துடிக்குன்றத வச்சுமே இது நம்ம எந்த அளவுக்கு தூங்குறோம், அது டீப் ஸ்லீப்பா இல்ல நார்மல் ஸ்லீப்பான்றதையும் கால்குலேட் பண்ணுது. ஒரு வாட்ச்ல எல்லா ஃபங்ஷன்ஸுமே கிடைச்சிருது. அதனால நான் குடுத்த ரேட்டுக்கு இது நல்ல ஒரு ஒர்த்து தான். லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் பண்ணல. நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. நீங்களே Amazonல தேடி இந்த லிங்க் எடுத்துக்கலாம். அப்படி உங்களால தேட முடியலன்னா இன்பாக்ஸ் பண்ணுங்க. நான் லிங்க் அனுப்புறேன்.